வாழ்க வளமுடன். மனவளக்கலை மன்றங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. இந்த வாழ்க வளமுடன் எதுக்காக சொல்லணும், இதை சொல்றதுனால என்ன பலன், இது சொன்னால் உண்மையிலே எல்லாம் நல்லா இருந்துருவாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க வளமுடனில் அந்த மனவளக்கலை மன்றங்களில் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது தடவை சொல்லும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறது உண்டு, வாழ்க வளமுடன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம எதுக்காக குட் மார்னிங் சொல்கிறோம் ஒருத்தவங்களை பார்த்தா அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு டீச்சர்ஸை பார்த்தா குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம். அது மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குட் மார்னிங் சொல்லி ஒரு 10 பேருக்கு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த குட் மார்னிங்ன்ற வார்த்தை நம்ம வாயில் வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம மனசுல இருந்து மூளைக்கு போய் மூளையிலேருந்து வாய் வழியாக வார்த்தையாக வெளியில் வருது. அப்போ என்ன சொல்கிறோன்னா, ஒரு 10 தடவை குட் மார்னிங் சொன்னால் 10 தடவை மனசுக்குள்ளார இது குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டும் இந்த அப்படின்னு நம்ம வெறும் வாயால் சொல்கிறதுக்கு முன்னாடி மனசில் 10 தடவை சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஒரு நேர்மறையான வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடிக்கு சொன்னோம்னா அதே மாதிரி நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நிறைய புத்தகத்தில் சொல்கிறாங்க. இப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மகரிஷி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை உருவாக்கி அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே அது குட் மார்னிங் சொன்னாலும் சரி, வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி, இல்லை ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரங்களை சொன்னாலும் சரி, ஜபங்களை சொன்னாலும் சரி, எந்த ஒரு நல்ல விதமான வார்த்தையையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் வார்த்தைகள் தானே, இதில் எப்படி வந்து வைப்ரேஷன் இருக்குது, இது எப்படி மனசுக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் யாராவது அப்படி சொல்கிறவங்க கிட்ட கேளுங்க, யாராவது உங்களை திட்டினா நீங்கள் வந்து அமைதியாக இருப்பீங்களா? முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்மளை யாராவது திட்டினா உடனே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வருது, ஒரு கோபம் வருது. இதே நம்மளை யாராவது பாராட்டி பேசினாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. இது விதிவிலக்காக யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது 100 பேர் நம்ம பாராட்டணும்னு வச்சிங்களேன், அந்த பாராட்டுக்கு மயங்காதவங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதே சமயத்தில் திட்டுறவன்னு வச்சிங்களேன், அந்த திட்டை வந்து பெருசாக பொருள்படுத்தாமல் இருக்கிறவங்களும் ஒரு 5 பேர் 10 பேர் விதிவிலக்காக இருப்பாங்க. பெரும்பான்மையாக பார்க்கும்போது பொதுவாக மக்களுக்கு யாராவது நம்மளை திட்டினா நம்மளுக்கு கோவம் வருது, யாராவது நம்மளை வந்து பாராட்டி பேசினாலோ இல்லை புகழ்ந்து பேசினாலோ வேற ஏதாவது நம்மளை பற்றி நல்ல விதமாக சொன்னால், நீங்கள் நல்லா டிராயிங் வரைகிறீங்க, உங்கள் பேச்சு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அந்த யூடியூப்பில் போட்டு இந்த வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்ம மனசு இயல்பாகவே சந்தோஷப்படுது, கெட்ட விஷயங்கள் சொல்லும்போது நம்ம மனசு வந்து எதிர்மறையான சிந்தனைகளுக்கு எதிர்மறையான உணர்ச்சிகளுக்கு ஆளாகுது. ஆக்சுவலாக அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால வாழ்க வளமுடனோ இல்லை குட் மார்னிங்கோ இல்லை ஆல் இஸ் வெல்லோ இல்லை எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், உங்கள் மனசுக்குள்ளாரையும் அடிக்கடிக்கு சொல்லிக்கங்க. இப்போ சில பேருக்கு வந்து இந்த வாழ்க வளமுடன் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஆன்மீக அமைப்பு, அவங்க வேற ஆன்மீக அமைப்பில் இருப்பாங்க. இது ஒரு பொதுவான வார்த்தை தான். நான் சொல்கிறது வந்து ஒரு 1000ல் ஒருத்தவங்க அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் அப்படி சொல்கிறது வந்து நீங்கள் அந்த அமைப்பில் இருக்கிறீங்க அதனால இப்படி சொல்கிறீங்க, நான் வேறு அமைப்பில் இருக்கேன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளார வாழ்த்திக்குவேன், அவர்கிட்ட குட் மார்னிங் சொல்லுவேன், சொல்லிவிட்டு மனசுக்குள்ளார வாழ்க வளமுடன் சொல்லிக்குவேன். அதே மாதிரி ஒரு முறை 2 முறை மட்டும் இல்லை, நீங்கள் மனசு எப்போதெல்லாம் அவங்கள பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சொல்லலாம். மனசுக்குள்ளார எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக வந்து நம்ம பயணம் பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு நேரம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். இப்போ ஃபோன்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க பஸ்ஸில் போகும்போது. ஃபோனில் பார்க்கும்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம புஸ்தகத்தை வந்து படிக்கக்கூடாது, நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் பஸ்லலாம் வந்து புக்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி படித்தாலே அது கண்ணுக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாருமே ஃபோன்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபோனை சாதாரணமாக பார்த்தாலே கண்ணுக்கு கெடுதி.
அது ட்ராவலிங்கில் பண்ண இன்னும் கொஞ்சம் கண் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அதையும் நம்ம நிறைய பண்ணுறோம். அந்த மாதிரி சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு யாரையாவது ஒருத்தர் நினச்சி அவங்க பேரை சொல்லி அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒரு 3 தடவை வாழ்த்தலாம். இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் நிறைய தடவை வாழ்த்தலாம். அதே மாதிரி சங்கல்பம்னு ஒன்று இருக்குது, அருள் காப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அருள் காப்புனா அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்ற சங்கல்ப, அதாவது இது வந்து அருள் காப்பு. சங்கல்பம் அப்படின்றது அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இது வந்து சங்கல்பம். இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை நான் பிரயாணம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 10 தடவை சொல்லலாம், ஒரு 20 தடவை சொல்லலாம். சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டா அதற்கான பலன் கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கலாம். அதனால் இதில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாதம் சொல்லுங்கள், 2 மாதம் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றம் தெரியும். அந்த நல்ல மாற்றம் தெரியும் போது நீங்கள் மேலும் மேலும் அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் வந்து இதை சொன்னதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நடக்காட்டா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், நம்ம சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் கண்டிப்பாக வரும். மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்த்தேன். சண்டை போடுறவங்க இல்லை, எல்லாருமே சண்டை போடுறாங்க தான். இப்போ மனவளக்கலையில் இருக்க அன்பர்களும் சண்டை போடுவாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தொடர்ந்து பெருசாக்கிடுறாங்க. அந்த சண்டை, சின்ன சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசாக்கிடுறாங்க. மனவளக்கலை நண்பர்கள் யாராவது சண்டை போட்டாங்கன்னா அன்னைக்கோ இல்லை மறுநாளோ அவங்க சண்டை போட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதை இயல்பாக மாற்றிடுறாங்க. சண்டையே போடாத மாரி இயல்பான நட்பை வந்து தொடர்றாங்க. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளேயும் வாழ்த்திருக்கலாம், தவத்துலேயும் அவங்கள பற்றி வாழ்த்திருக்கலாம், அவங்க சண்டை போட்டவங்கள வாழ்த்திருக்கலாம். அதனால அந்த உறவு நல்லா மேம்படுது. எனவே இதை வந்து யோசிச்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லி பாருங்க. மனவளக்கலை மன்றங்களில் கற்றுத்தரப்படக்கூடிய தியான பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுங்க. இந்த வெப்சைட்டும் இருக்குது, வேதாத்ரி மகரிஷி வெப்சைட்டும் இருக்குது. அதில் வந்து எந்தெந்த ஊரில் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பர்லாம் அங்கேயே இருக்கும், செக் பண்ணுங்களா. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் எந்த ஊரில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து வாழ்க வளமுடன் சொல்வது இலக்கண பிழை, எனவே வளத்துடன் வாழ்க அப்படிதான் சொல்லணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கிட்ட சில தமிழ் ஆசிரியர்கள்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது வந்து மந்திர சொல், இது உள்ளுணர்வாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மந்திர சொல், ஆகவே நானாக இதை சொல்லவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த காலத்துலேயே வந்து, அந்த காலத்துலனா என்னென்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வேதாத்ரி மகரிஷிகிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிலிருந்து எல்லாருமே மனவளக்கலை அன்பர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் வந்து வாழ்க வளமுடன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வளத்துடன் வாழ்க என்று சொல்கிறது இல்லை. அதுக்காக வளத்துடன் வாழ்கின்றது தப்புன்னு சொல்ல முடியாது. இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா வளத்துடன் வாழ்க என்பது சரியாக கூட இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மந்திரங்கள் என்பது மகான்கள் மற்றும் முனிவர்கள், ஞானிகள் அவர்களுக்கு தியான பயிற்சியில் உள்ளுணர்வாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இப்போ காயத்ரி மந்திரம் எடுத்துட்டிங்கன்னா, விஸ்வாமித்ர மகரிஷி வந்து ரொம்ப வருஷம் தவம் பண்ணி அவருக்கு தவ ஆற்றல் மூலியமாக அவர்களுக்கு உள்ளுணர்வாக கிடைக்கப்பெற்றது தான் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ரொம்ப வருஷம் உடற்பயிற்சி, தியான பயிற்சிலாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசில் தோன்றது தான் அது. அப்போ வந்து மகரிஷியும் விளக்கம் சொல்லியிருக்காங்க, இன்ட்யூஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது உள்ளுணர்வுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் உள்ளது. அந்த வித்தியாசத்தை
அவரவர்களும் தங்களுடைய அனுபவத்தின் மூலியமாக இது உள்ளுணர்வா அல்லது கற்பனையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி நமக்குலாம் வழிகாட்டியிருக்காங்க. ஸோ எனவே மந்திரத்தை நம்ம இலக்கணம் படி பார்க்கணும்னு அவசியம் இருக்குல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதே போல இந்த வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரத்திற்கும் வாழ்க வையகம் என்ற மந்திரத்திற்கும் இலக்கணப்படி பிழையாக இருந்தாலும் அதை விதிவிலக்காக கருத்தில் கொண்டு இதே மந்திரத்தை வாழ்க வளமுடன் என்றும் வாழ்க வையகம் என்றும் மனவளக்கலை அன்பர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க வளமுடன் என்றும் வாழ்க வையகம் என்றும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக அனைவரிடமும் கூறலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.